பினாங்கு தண்ணீர் மலை கட்டடக்கலையின் காவியம், ஆன்மீகத்தின் பெருமைமிகு அடையாளம். குவாலகடாவில் தீ விபத்து, வீடும் மளிகை கடையும் தீக்கிரையானது. 35,000 ரிங்கெட் இழப்பீடு. கோலாலம்பூர் மற்றும் பூச்சோங்கில் அழகு நிலையங்களில் சோதனை, 19 வெளிநாட்டு பெண்கள் கைது. கொலம்பியாவில் விமான விபத்து, 15 பேர் மரணம். மார்ச் 1 முதல் வெளிநாட்டினர் மானிய விலையில் விற்கப்படும் சமையல் எண்ணெய் பொட்டலங்கள் வாங்குவதற்கு தடை. பினாங்கு தீவின் மையத்தில் மேகங்களை தாண்டி உயர்ந்து நிற்கும் மலை உச்சியில் ஒரு வரலாற்று சின்னமாக வீற்றிருப்பதுதான் தண்ணீர் மலை அருள்மிகு பால தண்டாயுதபாணி திருக்கோவில். 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் பினாங்கு வேகமாக வளர்ந்து வந்த போது தென்னிந்தியாவிலிருந்து வந்த தமிழ் தொழிலாளர்கள் மற்றும் வணிகர்கள் தங்களின் ஆன்மீக நம்பிக்கைகளை இந்த மண்ணில் வேரூன்றச் செய்தனர். அமைதியும் இயற்கை வளமும் நிறைந்த இந்த மலைப்பகுதி தெய்வீக சக்தி கொண்டதாக நம்பப்பட்டதால் ஆரம்ப காலத்தில் வேறொரு இடத்தில் சிறிய வழிபாட்டு இடமாக இந்த கோயில் உருவானது. குறிப்பாக 1835ஆம் ஆண்டு வாக்கில் ஜார்ஜ் டவுனில் மக்களின் குடிநீர் தேவைக்காக பயன்படுத்தப்பட்ட நீர்வீழ்ச்சி அருகே மஞ்சள் கொள்ளை சாமியார் என்பவர் வேல் வைத்து அருகே வழிபாட்டை தொடக்கினார். இந்த நீர்வீழ்ச்சியிலிருந்து ஜார்ஜ் டவுனுக்கு மாட்டு வண்டிகளிலும் கை வண்டிகளிலும் தண்ணீர் ஏற்றிச் சென்ற இந்திய தொழிலாளர்களுக்கு இதுவே முக்கிய வழிபாட்டு இடமாகவும் அமைந்து போனது. காலப்போக்கில் அந்த வேலை சிறு குடில் அமைத்து மலைச்சாரல் அடிவாரத்தில் வழிபட்டனர். மலை அடிவாரத்தில் விநாயகருக்கு தனி சன்னதி அமைத்து அங்கிருந்து காவடி தூக்கிச் சென்றதாகவும் வரலாற்று சான்றுகள் கூறுகின்றன. கடைசியில் 1892ஆம் ஆண்டு நீர்த்தேக்க கட்டுமானத்திற்கு வழிவிட ஏதுவாக அங்கிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் 4½ ஏக்கர் நிலத்தை ஒதுக்கி தந்தனர். அதுவே இன்று நமக்கு 11 ஏக்கர் நிலப்பரப்பில் கம்பீரமாய் காட்சி தரும் தண்ணீர் மலையான் திருக்கோவிலாகும். ஒரு காலத்தில் கரடு முரடான மலைப்பாதை, வானிலை சவால்கள், சொல்லிக்கொள்ளும்படியாக இல்லாத வசதிகள் போன்றவற்றை தாண்டி இன்று பினாங்கின் முக்கிய அடையாளங்களில் ஒன்றாக இது விளங்குகிறது. வெறும் வழிபாட்டு தலமாக மட்டுமல்ல, தமிழ் பண்பாடு, மொழி மற்றும் மரபுகளை பாதுகாக்கும் சமூக கோட்டையாகவும் போற்றப்படுகிறது. குறிப்பாக தைப்பூசம் என்றாலே பத்துமலைக்கு அடுத்து சட்டென அனைவரின் நினைவுக்கும் வரும் அளவுக்கு பினாங்கு தண்ணீர் மலை அருள்மிகு பால தண்டாயுதபாணி திருக்கோவில் பிரசித்தி பெற்று திகழ்கிறது. மலேசியா முதல் சிங்கப்பூர் மற்றும் உலகளவிலான பக்தர்கள் தண்ணீர் மலை தைப்பூசத்திற்கு படையெடுக்கின்றனர். தைப்பூசத்தோடு அழகழகான தண்ணீர் பந்தல்களுக்கும் இந்த தண்ணீர் மலை பெயர் பெற்றதாகும். லட்சக்கணக்கான பக்தர்களோடு உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுப்பயணிகள் அடிக்கடி வந்து வியந்து போகும் இடமாகவும் இது விளங்குகிறது. உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம். எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க. குறிப்பா தலைவலி, உடம்பு வலி, பால் மறுத்து போறது, வசதியா இருக்கிறது, மூச்சு திணறல் மற்றும் பல. இத நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு, இனிப்பு நீர், இருதய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும். டென்ஷன் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும். இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது. 2 ஆண்டுகளா மலேசியால பயன்படுத்துறாங்க. டெஸ்லி, உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன். மார்ச் 1 முதல் வெளிநாட்டினர் மானிய விலையில் சமையல் எண்ணெய் பொட்டலங்களை ஒவ்வொன்றும் 2 ரிங்கெட் 50 சென்னுக்கு வாங்குவதற்கு தடை விதிக்கப்படும். 1961ஆம் ஆண்டின் விநியோக சட்டத்தின் பிரிவு 6இன் விநியோக கட்டுப்பாடு விதிமுறைகளின் கீழ் இந்த தடை செயல்படுத்தப்படும் என உள்நாடு வர்த்தகம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சர் அர்மிசான் முகமது அலி இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். சட்ட விதிகள் அமலாக்கத்திற்கு முன் சட்டத்துறை தலைவரின் அலுவலகத்திற்கு அனுப்பப்படும் என்று அவர் கூறினார். பொட்டலத்தில் அமைக்கப்பட்ட மானிய விலையை கொண்ட சமையல் எண்ணெய் மீதான வெளிநாட்டினரின் கொள்முதலை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகள் இதற்கு முன் எழுந்தன. எனினும் சில்லறை விற்பனையாளர்கள் கண்காணிப்பு மற்றும் அமலாக்கம் தொடர்பான நடைமுறை கவலைகளை எழுப்பியிருப்பதை அர்மிசான் சுட்டிக்காட்டினார்.
இதற்கான கொள்முதலை குடிமக்களின் அடையாள அட்டை விவரங்களுடன் இணைப்பதன் மூலம் சில்லறை விற்பனையாளர்கள் மற்றும் அதிகாரிகள் தடையை திறம்பட செயல்படுத்த முடியும் என அவர் சுட்டிக்காட்டினார். சமையலுக்கு நேரமில்லையா? இதோ செஃப் ஈஜி ப்ராடக்ட்ஸ். சைவமும் அசைவமும் சூடு செய்து சாப்பிட தயாரான வீட்டு சுவை. ரூம் டெம்பரேச்சரில் பாதுகாப்பாக வைக்கும் நம்பகமான உணவு. எந்த ரசாயனமும் இல்லை, எந்த பதப்படுத்தும் மருந்தும் இல்லை. ஷாப்பி, லசாடா, டிக்டாக் எங்களின் அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்தில் இன்றை வாங்குங்கள். செஃப் ஈஜி ப்ராடக்ட்ஸ், வீட்டு சுவை உங்கள் ஓட்டத்தில். தனித்துவமும் தரமும் கொண்ட நவீன தொழில்நுட்பத்தில் வடிவமைக்கப்பட்ட சிலைகள் வேண்டுமா? பத்துமலை தைப்பூசத்தில் சிறப்பு சலுகைகளுடன் உங்களுக்காக காத்திருக்கிறது குளோபல் ஆர்ட்ஸ் கிரியேஷன் சிலை நிறுவனம். 30 ஆண்டுகள் அனுபவத்துடன் நம்பிக்கையும் கலைநயமும் ஒருங்கே. ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 8 வரை. கோலாலம்பூரில் உள்ள அழகு நிலையங்கள் மற்றும் ஸ்பா மையங்கள் சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக 2 வார காலம் உளவு தகவல்கள் திரட்டப்பட்டதை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையில் 19 வெளிநாட்டு பெண்களை குடிநுழைவுத்துறை கைது செய்திருக்கிறது. கோலாலம்பூர் மாநகரில் 3 இடங்களிலும் பூச்சோங்கில் ஒரு இடத்திலும் ஜனவரி 27ஆம் தேதி இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டது. கைது செய்யப்பட்டவர்களில் 12 பிலிப்பினோக்கள், 6 வியட்நாம் மற்றும் மாணவர் பாஸ் அட்டையை கொண்டிருந்த மங்கோலிய பெண்ணும் அடங்குவர். இவர்களில் பிலிப்பைன்ஸ் பெண்கள் உள்நாட்டு வீட்டு உதவியாளர்களுக்கான பாஸ்களை கொண்டிருந்தனர். எஞ்சியோர் முறையான அடையாள ஆவணங்களை கொண்டிருக்கவில்லை. அவர்களிடமிருந்து கடப்பிதழ்கள், 5 கைத்தொலைபேசிகள், 1500 ரிங்கிட் ரொக்கத் தொகையும் பறிமுதல் செய்யப்பட்டதாக குடிநுழைவுத்துறையின் தலைமை இயக்குநர் டத்தோ ஜக்கரியா ஷபான் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளார். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. அரசாங்க பல்கலைக்கழக அங்கீகாரத்துடன் வேலை செய்து கொண்டே படிக்க ஒரு அரிய வாய்ப்பு. வத்திகா ரிசோர்சஸ் ஏற்பாட்டில் ப்ரொஃபஷனல் பேச்சுலர் இன் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் கல்வி வாய்ப்பு. திறனை மேம்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற உடனே தொடர்பு கொள்ளுங்கள். கோலக்கடா கம்பங் மஸ்ஜித் லாமா ஜலான் கிலாங் பாஜா பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஒரு வீடும் மளிகை கடையும் முற்றாக எரிந்து நாசமானது. இச்சம்பவத்தில் 35,000 ரிங்கிட் ரொக்க பணமும் தீயில் கருகி உரிமையாளருக்கு பெரும் இழப்பை ஏற்படுத்தியுள்ளது. வீட்டு உரிமையாளர் கடைக்கான சரக்குகளை வாங்க சேமித்து வைத்திருந்த பணத்தை மீட்க முடியவில்லை என தெரிவித்திருந்தார். அந்த பணம் பிளாஸ்டிக் மூட்டையில் கட்டி வைக்கப்பட்டிருந்த நிலையில் தீ விபத்தில் முழுவதுமாக எரிந்து விட்டதாக அவர் மேலும் கூறினார். நேற்றிரவு சுமார் 8 மணியளவில் ஏற்பட்ட இந்த சம்பவத்தின் போது வீட்டின் உரிமையாளரும் அவரது கணவரும் மற்றும் அவரது இளைய மகனும் வீட்டின் கீழ்த்தளத்தில் இருந்துள்ளனர். தொழுகைக்கு பிறகு மேல்தளத்தில் இருந்து கடும் புகை மற்றும் வெடிச்சத்தம் கேட்டதால் அவர்கள் உடனடியாக வெளியேறி உயிர் தப்பினர். இந்த தீ விபத்தில் வீட்டு உரிமையாளருடைய சகோதரியின் வீடும் தீக்கிரையானதுடன் நகைகளும் தீயில் நாசமானதாக கூறப்பட்டது. நீர் அழுத்தம் குறைவாக இருந்ததால் தீ வேகமாக பரவியதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் சம்பவம் தொடர்பான தகவல் கிடைக்கப்பெற்ற உடனேயே கடா தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மீட்பு பணி வேலைகளில் ஈடுபட்டு தீயை முழுமையாக கட்டுப்படுத்தினர். 25 ஆண்டுகளாக நடத்தி வந்த வீடும் கடையும் இழந்த போதிலும் குடும்பத்தினர் உயிருடன் தப்பியதற்கு நன்றியுடன் இருப்பதாக அந்த வீட்டின் உரிமையாளர் கூறியுள்ளார். ஜோர் சிங்கப்பூர் மக்களே, கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிக் இந்தியாவோடு இணைந்து வழங்கும் சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ பிரம்மாண்டமான தொடக்கம், கோலாகலமான கொண்டாட்டம், புத்தம் புதிய லேட்டஸ்ட் டிசைன்கள் வந்து குவிந்திருக்கும். அனைத்தும் நீங்கள் ஷாப்பிங் செய்ய பஞ்சாபி சூட்ஸ், சாரீஸ், குர்தா, குர்த்திஸ், பூத்திக் கலெக்ஷன் என அனைத்தும் உண்டு. வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான வைரல் ஃபுட், ஒவ்வொரு நாளும் உங்கள் ஃபேவரட் ஆர்டிஸ்ட். இவை அனைத்தும் தாசிக் சென்ட்ரல் ஸ்கூலாய் ஜோபார்வில் 13 22 பிப்ரவரி. பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். எல்லார் நம்பிக்கையும் நிறைவேறணுங்கிறது தான் ஏன் பிரார்த்தனை. Z Black 3-in-1 ஊதுபத்தி, அசல் 3-in-1 ஊதுபத்தி. பிரார்த்தனை கைகூடும். வெனிசுவேலா எல்லைக்கு அருகே மலைப்பகுதியில் நேற்று கொலம்பிய விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானது. அந்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் உட்பட 15 பேர் மரணமடைந்தனர். 13 பயணிகள் மற்றும் 2 ஊழியர்களை ஏற்றியிருந்த அந்த விமானம் விபத்துக்குள்ளானதை அரசாங்க அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர்.
அந்த விமானத்தில் இருந்த அனைவரும் விபத்து நிகழ்ந்த இடத்திலேயே உயிரிழந்ததாகவும் அறிவிக்கப்பட்டது. கிகுட்டா எல்லை நகரிலிருந்து புறப்பட்ட அந்த விமானம் உள்நாட்டு நேரப்படி நேற்று மதியம் ஒக்கானா நகரில் தர இறங்குவதற்கு முன் கட்டுப்பாட்டு நிலையத்துடனான தொடர்பை இழந்தது. கிழக்கு ஆண்டஸ் மலைப்பாங்கான அடர்ந்த காடுகள் நிறைந்த பகுதியில் தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொள்ள கொலம்பியா அரசாங்கம் விமானப்படையை அனுப்பியது. விபத்து நடந்த இடத்திற்கு அருகிலுள்ள கிராமப்புற பகுதியின் சில பகுதிகளும் கொலம்பியாவின் மிகப்பெரிய தீவிரவாத குழுவான தேசிய விடுதலை ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளன. கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டத்தின் உச்சக்கட்டம் சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ தாசி சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோஹர் பாருவில் 13 பிப்ரவரி தொடங்கி 22 பிப்ரவரி வரை உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஆடை ஆபரணங்கள், அலங்கார பொருட்கள், பூஜை மேடைகள், உணவு திருவிழா என களை கட்ட போகுது. குடும்பத்தோட வாங்க, மகிழ்ச்சியா போவீங்க. 80% விழுக்காடும் காத்துக்கிட்டு இருக்கு. மறந்துடாதீங்க, சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ இவ்வாண்டின் மாபெரும் எக்ஸ்போ. பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். பூஜை மேடை தயாரிப்பில் 10 ஆண்டுகள் அனுபவம் வாய்ந்த தாமரை பூஜை மேடைகள் நிறுவனம். நம் தேவைக்கேற்ப அனைத்தும் கிடைக்கும் ஒரே இடம் தாமரை பூஜை மேடைகள். நம்பகமானது, தரத்தில் உயர்ந்தது.